யாரு பிக் பாஸ் திவாகர்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தோம்னா சூசைட் பண்ணிடுவான். நம்ம அழகா போய் மலர் வலையை அஞ்சு செலுத்து போயிடலாம். நான் வந்து மகாநதி லெவலுக்கு யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா இது வந்து அவங்களுக்கும் முன்னாடி வந்த ஸ்டோரி அப்படிங்கறனால, ஏன்னா இவங்களுக்கும் முன்னாடி இவருதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால என்னால கனெக்ட் ஆக முடியல. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சல்மான் கான் சாரி துல்கர் சல்மான் சாரா இருக்கட்டும், சமுத்திரகனி சாரா இருக்கட்டும், ராணா சாரா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. எஸ்பெஷலி ராணா சார் வந்து இது வந்து டிக்யூ மூவி கிடையாது, ராணா சார் மூவி தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரே எடுத்துட்டாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதாவது மூவிஸ் எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீல்டுல இருந்து வரவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி அப்படிங்கறனால அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து அந்த மாதிரி கேமராஸ், அப்புறம் அந்த ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி அந்த எடிட்டிங் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்டா. ஒரு பாயிண்ட் கூட அவங்க மிஸ் பண்ணாம பக்காவா எடுத்திருந்தாங்க. அதான் என்னால மூவியோட என்னால கனெக்ட் ஆக முடியல ஆக்சுவலா. தூங்கலாம் இல்ல, ஆனா நான் தூங்கலாம் இல்ல. நான் டிக்யூ சாருக்காகவே நான் உட்காந்து பாப்பேன். நானு அப்படி பார்த்தா என்னால புரியல. மேபி அவங்களோட ரியல் பயோபிக் எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்கள பேஸ் பண்ணி நிறைய பேரை வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. லைக் எம்ஜிஆர் சார கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய அந்த மாதிரி நிறைய என்னென்னவோ மிக்ஸ்அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஈஸியா பண்ணலாம். இல்ல அந்த மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷனு அது யார் பண்ணாங்கங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வேணா கதையை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாமே தவிர மத்தபடி அவரு வந்து நடிக்கல படத்துல, கேரக்டராவே வாழ்ந்துட்டாரு. சோ அதனால நல்லா இருந்துச்சு. ஈவன் இவரு சமுத்திரகனி சாரும் அதே மாதிரிதான் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுலயே இருந்தாரு. ஒரு அந்த காலத்து ஒரு டைரக்டர் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே தான் பண்ணாரு. அதே மாதிரிதான் இது பண்ணாரு. மியூசிக் எல்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினுக்கு வந்து இது டெபியூட் மூவி அப்படிங்கறனால அவங்களோட பெஸ்ட கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜென்ரலா ஒரு மூவி லவர், நான் வந்து எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இட் டிபெண்ட்ஸ். லுக் வைஸ் எனக்கு தெரிஞ்சு சுத்தமா மேட்ச் ஆகல. ஏன்னா நான் படம் உட்காந்துட்டு இருக்கப்ப நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். லுக் வைஸ் வந்து மேட்ச் ஆகல. பட் ஆக்டிங் வைஸ் நல்லா மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி அவரு மியூசிஷியன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியூசிஷியன் வைஸும் ஒரே ஒரு சீன்ல தான் அந்த ஹீஸ் அ மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர் படம், எல்லாரும் பார்க்கலாம். தமிழுக்கு அந்த படம் சினிமாக்கான படம், சினிமா ரசிகர்கள் எல்லாம் பார்க்கலாம். துல்கர் சல்மானோட ஆக்டிங் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் நான் பார்த்ததும் இல்லை. பழைய காலத்து நடிகர்கிட்ட தான் இந்த ஆக்டிங் பார்த்தோம். இந்த படம் ப்ரீயாட்டிக் பிள்ளைன்றதுனால அந்த பழைய காலத்து ஆக்டிங் அழகா எடுத்துன்னு வந்துருக்கிறாரு. நல்லா இருந்திருக்கு. ராணாக்கு இந்த அளவுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. ராணாக்கு மாசான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலையும் அழகா அவன் பேசுற டைலாக், அந்த ஸ்டைல்லாம் வந்து இதனாலதான் ராணாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க தமிழ்காரங்களாச்சே, ராணா இவ்வளவு அழகா நடிப்பாரு அப்படின்றது இப்ப நம்ம படத்துல நடிச்சு வேற எந்த ஆர்டிஸ்ட்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. சமுத்திரகனி தான் இந்த படத்துக்கு டாப் ஸ்கோருக்கு. அது இல்லாமல் இந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் பார்த்தா தெரியல, கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஹீரோயினும். இவங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும். நேல்கள் ரவிலாம் வந்து படத்தில் வர சீன்லாம் அப்படி மிரட்டி விட்டு போறாரு. சூப்பராக நல்லா இருந்தது படம். படத்தோட டிராபேக்னு எனக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பின்ட்ராப் சைலண்ட்ல தான் படம் பார்த்தோம். படத்துக்கு ப்ளஸ்ன்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்குமான்னு தெரியாது. சினிமாவை லவ் பண்ணுற எல்லாருமே இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். 24 டெக்னீஷியன்ஸ் குரூப்பும் பார்க்கணும். சினிமாக்கான அடுத்த பரிமாணம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, மறுபடியும் அதே மாதிரி பரிமாணம் வரணுன்றதுல ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சியாக அந்த படம் அந்த படத்தை பற்றி பேசல நம்ம அர்த்தமே கிடையாது. ஏன்னா இது படமே இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஆர்ட் ஃபிலிமு. மனசுக்கு வந்து அப்படியே நெஞ்சில குத்தி போற வலியை கொடுக்குற இந்த படம் தான் சொல்றேன். நிறைய இடத்துல வந்து பெரிய நம்ம இவ்வளவு ஒரு தாடி இவ்வளவு மீச வச்சாலும் 2-3 சீன்ல கல்ல தண்ணி கொட்டிருச்சு. அதெல்லாம் அழுக போறோம்னு நினைச்ச அழுகுதுல
ஒரு சீன் கண்ணாடி முன்னாடி பண்ணிருப்பாப்ல, ஒரு 4 டைலாக பேசி கண்ணாடி முன்னாடி அதான்டா அவன் ஷார்ட் இருந்துட்டு சமுத்திரக்கணி சொல்றாப்ல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே டைரக்டருக்கும் நடிகருக்கும் ஈகோ இருக்கு இல்லையா, இந்த ஈகோ தாண்டி அவர் கட்டு சொன்ன பின்னாடி ஒரு விஷயம் பண்ணுவாப்ல, டம்முன்னு கண்ணாடியில வந்து மண்டையை முட்டுவாப்ல, நம்ம கண்ணில இருந்து அப்படியே விழுந்து பதட்டம் ஆயிடுவோம். ஏன்னா இவன் அந்த சீனையே சொல்லலையே, நீ கண்ணாடி முன்னாடி பார்த்து கண்ணாடியை பார்த்து பேசுறது டைலாக், அதுக்கு பின்னாடி இந்த ஈகோல போய் பண்றது உதறிச்சு, கைகள்லாம் உதறிச்சு. உண்மையிலேயே சொல்றேன், உதறிச்சு. உண்மையிலேயே இந்த படத்துல வந்து பெருசா 100 கோடி 200 கோடி 300 கோடி ஓடுறதுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே எலமெண்ட்ஸே இந்த படத்துல இல்ல. ஒரு பயங்கரமான ஒரு அருமையான பொண்ணு போட்டா கூட ஒரு பயங்கரமான கிளாமர் சாங், ஒரு 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி அந்த ஷாரா இவங்களெல்லாம் போட்டு ஒரு சீன் பண்ணியிருக்கோம், எதுவுமே கிடையாது. படத்துல ஒரு ஈகோக்கும் டேரக்டருக்கும் நடக்கிற பிரச்சனை, அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா பண்ண முடியுமோ அந்த சுவாரஸ்யமா பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்டா போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஏன்னா ராவான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா பட்டா எதிரடிக்கும். நீங்க சொன்ன அந்த 100 கோடி நான் சொல்லியிருப்பேன், 200 கோடி சொல்லியிருப்பேன், 300 கோடி கரெக்டா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நான் தான் நடிகன்னு சொல்றவனும் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். துல்கர் சல்மானோட லுக் வந்து தியாகராஜ பாகவதருக்கு வேற மாதிரி இருந்துச்சு. வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணிருந்தாங்க அவரோட? நீங்க நம்புறீங்களான்னு தெரியாது, அந்த பிரீமியர் பத்மினி கார்ல ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து கண்டுபிடிச்சாச்சு. பேர் வந்து பாத்தீங்கன்னா விகே மகாலிங்கம்னு சொல்லிட்டு போடுவாங்க, விடி மகாலிங்கம். அப்பே தெரிஞ்சு போச்சு இது வந்து எம்கேடி படத்தை சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே ட்ரைலர் பார்த்தோம்னா நான் ஒரு பெரிய ஹாரர் பிலிமா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தோதா அவருக்கு 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது, ஒரு கீப் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் செய்யறாங்களே சேட்டைகள். பொண்டாட்டி இருக்கும், அழகான பொண்டாட்டி இருக்கும், பணக்கார வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிருப்பானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா செட்டில் நடிக்கிற ஒரு நம்ம கூட நடிக்கிற ஒரு கோ ஸ்டாரோட வந்து காதல் வயப்படுறது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தியாகராஜ பாவத்துல நடக்குது, இப்ப உள்ள ஜெய் விஷயத்திலேயே நடக்குது பாத்துக்கீங்களா. ஆனா அவங்க ஃபேமிலி நினைச்சுவாங்க பெரிய பணக்காரனை கட்டி வைக்கிற நினைப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ண போறது யாரு தெரியுமா, அந்த சீன்ல அவரோட க்ளோஸா நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட காதல் வயப்படுவாங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்களா. நமக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஹீரோயின் ஞாபகம் வந்துட்டு போச்சு. துல்கர் சல்மானை பார்க்கும்போது ஒரு 3-4 ஹீரோ வந்துட்டு போச்சு. டே அவன் தான் சொல்ற, அதுல வெறும் சமுத்திரக்கணி சாரோட பஞ்சு வேற. நீ தமிழ்ல எடுத்துக்கிட்டு நீ அவைய கதையா டைலாக்கே போட்டிருக்க, உனக்கிட்ட ஸ்கிரிப்டே எவ்வளவு கொடுத்துருக்க, அவனை நடிக்கப்பட்டு கூப்பிடல, ஸ்கிரிப்ட்லயும் பங்களிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிப்பாங்க. இன்னொன்னு, ஒரு லக்கி பாஸ்கர், ஒரு சீதாராமன், இந்த மாதிரி படங்களை கொடுத்த துல்கர் சல்மான் வந்து இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றதுக்கு உண்மையிலே கடவுளுடைய வரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து எல்லா பேரும் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்டா தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லும் போது துல்கர் சல்மான் சொல்லுவாரு, எனக்காண்டி நீங்க பண்ணுங்க ப்ரோ, நீங்க நடிக்கிறீங்களா சார் அப்படின்னு நான் ஒரு டேரக்டர் கேட்கிறேன், நீங்க நடிக்கிறேன் சார், நடிக்கிறேன்னா விடுங்க சார் வர்றேன் பாருங்க சார், அடுத்த 30 நாள்லயோ 40 நாள்லயோ போய் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் இந்த படத்துல நடிக்க போறாப்ல சொன்னதுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லாம் மாத்துவாங்கல்ல, அங்கதான் துல்கர் சல்மான் ஜெயிக்கிறாப்ல நினைக்க முடியும். அதாவது நம்பி அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துறாப்ல, இந்த படத்துல நான் தான் ஹீரோவா பண்ண போறேன் ப்ரோ, நீங்க பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லும் போது அவருக்காண்டி மாத்திருக்காங்கல்ல, கரெக்டா மாத்திருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஆக்டர் வந்து கிளைமாக்ஸை மாத்தி ஹீரோயினை தூக்கி அந்த பக்கம் போடு, இவெல்லாம் எனக்கு மியூசிக் டைரக்டர் வேணாம், இவன் தான் எனக்கு ஹீரோயினா வரணும், இவன் தான் என் ஃப்ரெண்டா வரணும், ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. ஹீரோ அவங்க வேலை அதுவா? நடிகன் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான், உனக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கலையா ஒதுங்கிடு, நீ இந்த ஸ்கிரிப்ட் இப்படி மாத்து அப்படி மாத்து இப்படி மாத்து சொல்றவங்கதான் இந்த படம் செம்ம செருப்படி. டைரக்டரும் ஒரு நடிகனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்தா எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்புகள்லாம் வெளியே வருங்கிறத இந்த படம் சொல்லியிருக்கு. ராணாக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு? ராணா வந்து தயாரிப்பாளர், ஓகேயா, படத்துடைய கதையை கேட்டிருப்பாரு, நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் அவரா சூஸ் பண்ணிட்டாரு. ராணாவுக்கு கிடைக்க வேண்டிய ரோல் இல்லாட்டினாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு மர்டர் நடந்தது, அந்த மர்டரை கண்டுபிடிக்கிறது தான் ராணா. அவருக்குள்ள ஸ்கோப் இல்லாட்டினா கூட இந்த ரோலை நான் பண்றேன்னு பண்ண ராணாவுக்கு வந்து பெரிய சல்யூட் போடணும். ஏன்னா அவரை பார்த்து அவரு ஹீரோ, இதெல்லாம் எனக்கு சரியா வராதுங்களாப்பா. ஆனா அந்த ரோலை கூட ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காப்ல. ராணா வர்ற சீன்லாம் வந்து மியூசியம் முறுக்கலாம் கூட சண்டைலாம் கிடையாது, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாருன்னு சொல்றது ரொம்ப நல்லா பண்ணிக்காப்ல. தியாகராஜ பாகவதனுடைய டார்க் சைடு காமிக்கிறது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்ல சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டாங்க. தெரியாதவனுக்கு எல்லாம் தெரிய வச்சுட்டாங்க. அதுதான் அவரோட ஒய்ஃப் பேர் தான் காந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவருக்கு மரியாதை செலுத்திட்டாங்க. கிளைமாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான மரியாதை செலுத்தாங்க. ஆனா சமுத்திரக்கணி சார் தான் விட்டு ஓட்டுறாரு. எவன் ஒருத்த வந்து யாருமே வந்து கட்ட சொன்ன முன்னாடி நடிக்காதீங்கடா சொல்றது, சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காப்ல. ஒரு டேரக்டர் சொல்றது கேளுங்கடா, இந்த மாதிரி விஷயம் டே நீ என்ன பெரிய புடிங்கன்னு கேட்பாப்ல, நீ என்ன புடிங்க மயிறு நான் சொல்றது நடிச்சுட்டு போடா அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேரக்டர் இருக்காங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர்லாம் இருக்காங்க. இன்னொன்னு வந்து நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நான் ஒரு ஏரியா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு 50 மீட்டர் தண்ணி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. இவன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா மானிட்டர்ல வந்து அந்த லென்ஸை பார்த்துட்டு டே அந்த சேரை அப்படி நாட்டி கொண்டு வரா, இந்த சேரை நாட்டி கொண்டோம்னா நம்ம லைட்டா நாட்டி கொண்டு போறோம். ஒரு சைட்ல பார்க்கும்போது நடக்கும்போது இன்னும் தூக்கி வைடாந்தாலும் தூக்கி சென்டர் ஃப்ரேம்ல வச்சிடறோம், ஆனா இருக்க வேண்டியது சைட் ஃப்ரேம்ல. அப்ப சொல்றான்
என்னை அவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஏன்னா மானிட்டர் பாக்குற தாயிலே அவனா நானா கரெக்டா உங்களுக்கு லென்ஸ் தெரியுது இது வந்து டெலி போட்டு எடுக்கிறான் எந்த அளவுக்கு எடுக்க போறான்னு நமக்கு தெரியுது இதே ஒயிட் போட்டு எடுத்துருக்கேன் எந்த ரேஞ்சில் இருக்கணும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியும் ஆனா அவன் வார்த்தை என்ன தெரியுமா அந்த இடத்துல நம்மளை ஹர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டையை போட்டு தூக்கி விட்டுட்டு போடா சொல்லிட்டு வந்தேன் ஏன் நான் எதுக்கு சொல்லணும்னா டேரக்டர் வந்து அந்த அளவு கூடாது டே அவனுக்கு தெரியாது லென்ஸ் வச்சிருக்க லென்ஸ் ரேஞ்ச் இவ்வளவு ஜூம் பண்ணிருக்க அவனுக்கு தெரியாது அவனால சொல்லணும் டே அந்த எல்லோ மார்க் போட்டுக்கலாம் அது வர பெஞ்சை கொண்டாடணும்னா நம்ம அங்கே இருந்த வர நேரம் கொண்டாந்து அங்க வச்சிருவோம் ஆனா வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல டே அந்த மேனை தூக்கி ஃபுல்லா தூக்கி தள்ளுறா அப்படின்னா தூக்கி அப்ப சென்டர் ஃப்ரேமுக்கு வர மாதிரி அங்கே ஹீரோவும் நிக்கல சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் டேரக்டர் செஞ்சாங்க இதெல்லாம் என் லைஃப்ல கனெக்ட் ஆகி போச்சு பயங்கரமா கனெக்ட் ஆகும் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தை பார்க்கணும் இந்த பிக் பாஸ்ல ஒருத்தர் இருக்கான்ல அவெல்லாம் பாத்தீங்கன்னா அவனா சொல்லிக்கிறான் நடிப்பா இருக்குன்னு அவனா இங்க பார்த்தனா சத்தியமா சொல்றேன் அவனால ஏத்துக்கவே முடியாது சூசைடே பண்ணிடுவான் அவன்லாம் யாரு பிக் பாஸ் திவாகர்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தோம்னா சூசைட் பண்ணிடுவான் நம்ம அழகா போய் மலர் வலையை அஞ்சு செலுத்து போயிடலாம் ஏன்னா நான் நடிகன்னு சொல்ற நான் போய் சூசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மள சப்ப நிறைய பேர் சப்பதான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா தியாகராஜ பகவதர் காலத்துல எப்படி நடிச்சாங்க தெரியுமில புருவம் கண்ணு சோல்டர் இது மூக்கு அதான் இதுதான் இவர் பண்ணுவாப்ல அப்படிங்குவாப்ல யாரு நம்ம ஆளு முன்னாடி என்னடா அதான் இந்த காலகட்டத்துல இல்ல என்ன மச்சான் வரையா போய் மேட்டர் பண்ண போறோம் வரையடா அப்படின்ற படம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல இப்ப உங்களை நடிக்க சொன்ன நீங்க செம்ம நடிக்க ஏன்னா எதுவுமே நடிக்காது தெரியாதவன் டைலாக் டெலிவரி மட்டும் அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் கரெக்டா பண்ணிட்டான்னா ஷார்ட் ஓகே ஆனா அவர் அப்படி இல்ல ஒன்னொரு அப்படிங்கிறாப்புல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கைகளை உண்மையில இப்ப வரைக்கும் பதட்டமா இருக்கு சூப்பர் படம்ங்கிறதுனால பதறல ஒரு நல்ல நடிகனை நம்ம வந்து பார்த்திருக்கோம் நல்ல நடிகை அங்கீகாரம் கிடைக்கல ஒரு நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுக்க முடியலங்கிற ஒரு பதட்டம் வந்து உண்மையிலே இருக்குது உண்மையே சில நேஷனல் அவார்டு போக வேண்டிய படம் காட் கிரேஸ் என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் 10க்கு வந்து கண்டிப்பா சொல்றேன் ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா 10/10 ஆக்டிங்க்கு ஸ்கிரிப்டுக்கு பாத்தீங்கன்னா 10/7 பாக்கியலட்சுமி போஸோடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா 10/7.5 சமுத்திரகனி சாருக்கு வந்து 10/9 மொத்தத்துல இந்த படம் வந்து 10/7.5 துல்கர் சல்மான் வந்து அவருக்கு வந்து நடிக்கிறத பத்தி சொல்லி தரணுமான செம்மையா பண்ணிருக்காரு முந்தைய படத்தை விட இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காரு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கிரேட் பை கிரேட் ஏறினே இருக்கு அதே போல வந்து துல்கர் சல்மானை ஊத்துருங்க அவர் ஹீரோ ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓகே சமுத்திரகனின்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்குல்ல அவர் என்ன சொன்னார் ஒரு பேட்டியில நீங்க இந்த பாருங்க புதிய பரிமாணம் உங்களுக்கு தெரியும் சமுத்திரகனியுடைய பார்த்துட்டேன் புதிய பரிமாணம் பார்த்துட்டேன் சூப்பரா பண்ணிருக்காரு எக்ஸலண்ட் அதே போல வந்து ராணா இவங்க 2 பேர் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரு அங்க செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி பண்ணிட்டாங்க படத்துடைய டைரக்டர் அவரு என்ன யோசிச்சாரோ ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டார் அதனாலதான் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து ஃபிளாப் ஆகுது காரணம் என்ன நினைக்கிறீங்க டைரக்ஷன்லாம் எடுக்கிற படம் டைரக்ஷன் பண்றோம் கதை எழுதி வரவங்க ஃபிளாப் ஆகணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டான்ல ஏன் ஃபிளாப் ஆகுது தெரியுமா படம் ஒரு மைண்ட்ல வருவாங்க திடீர்னு ஒரு 2 பேர் வருவாங்க உள்ள பூந்து சார் நான் அவ்வளவு பேர் ஹீரோ அவரை போய் சாக விட்டுருங்களா நான் ஒரு அடி வாங்குறாரு என்ன சார் அவரை போய் காமெடி பண்றது இல்லையா அந்த மாதிரிதான் சொல்றதுனால படம் ஓடல ஏன்னா அவருக்கு மைண்ட் செட்டே போயிடுது என்னன்னா படம் நம்ம இப்படி யோசிச்சோம்னா இப்படி எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்து போயிட்டு எடுக்கணும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாரு இதனால மட்டும்தான் படங்கள் தோல்வி அடையுது சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா படம் எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் படம் இட்டாவும் நினைப்பவர்கள் தயவு செய்து வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு டைரக்டர் கதை தாண்டி முக்கியமான கருத்து சொல்றேன்னா இதுதான் முக்கியமான கருத்துன்றது எனக்கு படுது அது கதைனா 1950s நடக்கிற கதை பட் ஆனா சொல்ற வர கருத்து என்னன்னா இந்த மாதிரி எடுங்கடா படம் நீ கதையை வச்சுக்கோ டைரக்டரை படம் எடுக்க கொடுங்க நீ உள்ள போந்து அவருக்கு சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க இதனால யார் பாதிக்கப்படுறா ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறா ஆடியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க ஆடியன்ஸோட டைம் வேஸ்ட் ஆகுது ஆடியன்ஸ் விரக்தியிலிருந்து மைக்க பிடிச்சின்னு படம் நல்லாவே இல்லை என்ன படம் டாஷ்ன்னு சொல்லிட்டு போயிடுவான் அவன் 300 கோடி படம் எடுத்துட்டு போவான் அவன் ஏன் வேஸ்டா பண்றான்னா அவனுக்கு 200 ரூபா பெருசியா உனக்கு 300 கோடி பெருசுனா எனக்கு 200 ரூபா பெருசு 150 ரூபா பெருசு 100 ரூபாய் பெருசு அது ஏன் காசு தானே அது வேஸ்டா போக கூடாதுல்ல அதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை படம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க தயவு செய்து வந்து படம் பாருங்க நல்ல படம் அதில் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக்கிங் நல்லா இருந்தது அதில் முதல்ல பாசிட்டிவ்னா அதுதான் எனக்கு ஆக்டிங் தரமா இருந்தது மேக்கிங் தரமா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமா இருந்தது ஆனா இது மூணுமே வந்து கனெக்ட் பண்ணது வந்து கதை தான் கதையும் ஸ்க்ரீன் பிளே தான் அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது தான் பிரச்சனை ஆயிடுச்சு படம் வந்து எம்கேட்டோட நான் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க
பட் அது அப்படி இல்லாம அது வேற எங்கேயோ டிராவல் ஆகி யாருக்குள்ளேயோ சுத்தி கடைசியில் அது முடிக்கிறப்ப நம்மளுக்கே தெரிஞ்சு டயர்ட் ஆகிடுது. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபீல் கொடுத்துருச்சு. துல்கர் சல்மானுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஆக்டிங்லாம் தரமா இருந்தது. துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப்ல வரும், அவங்களோட ஆக்டிங் போட்டி போட்டு நடிப்பாங்க. அண்ட் தென் ஹீரோயினுக்கும் துல்கருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப், அதுவுமே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ராணா கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணிருப்பாரு. ஆக்டிங்லாம் தரம். ஒரு படமா ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்தது. வேற என்னென்ன விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிராபேக் இருந்துச்சு? ஸ்கிரீன் பிளே தானே, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தானா. ஸ்கிரீன் பிளே நம்மளுக்கு பெருசா எங்கேயுமே என்கேஜ் ஆகல. நம்மளுக்கு அந்த பரபரப்பா விஷயமா இது ஆக்சுவலி இது ஒரு பீரியாடிக் த்ரில்லர் மூவி தான். ஒரு கொலை நடக்குது, அது யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். பட் அந்த விஷயம் நம்மளுக்கே தெரிஞ்சது. கொலை நடந்த உடனே யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருது ஆப்வியஸ்லி. அதனால நம்மளுக்கு பெருசா எக்ஸைட் பண்ணல. காமெடிஸ் இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாங்ஸ் எல்லாம் வருது படத்தோட, அவ்வளவுதான். அதெல்லாம் பெருசா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. படமே ஒரு சீரியஸான படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க படம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வேகமா ஓடுது. செகண்ட் ஹாஃப் வந்து லேக் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து பிடிக்குமான்னு தெரியாது. ரெண்டாவது இது வந்து வாழ்க்கைய என்பிடி தியாகராஜ வாழ்க்கை வரலாறு. அவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியுமான்னு தெரியாது. அந்த கதை வந்து தெரியாதவங்க பார்த்தோன்னா கனெக்டிவிட்டி இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி அவங்க உண்மையான வாழ்க்கை வரலாறு எடுத்தாங்க சொன்னாங்கன்னா அவங்க எடுக்கல. ஒரு 50% தான் எடுத்திருப்பாங்க. 50% அவங்க சரியாவே காட்டல. அந்த நம்ம தியாகராஜ பாகத்தோட வாழ்க்கை வரலாறுக்கு உண்டான ஃபீலிங் நமக்கு வரல. இது யாரோட ஃபீலிங் வருதுன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி தான் உள்ள பார்த்தா. 20 படம் மோகன்லாலோட கேட்ட பாத்தீங்க. தலைவின் ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அரவிந்த் சாமியே அதே மாதிரி தான் அழகாக. மற்றபடி நமக்கு அந்த எம்கேஜி ஃபீலிங் வரல. ஏன்னா அவர் முடிவு வந்து படிஞ்சு வரணும். அவங்க அந்த வாழ்க்கை வரலாறு கொண்டு வந்துட்டான்னு ஒரு எடுக்கிறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதே கெட்டப்பை கொண்டு வந்தோம். அதே கெட்ட போட்டு நல்லா வாரி நல்லா ஜிப்பாலாம் போட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும். ரெண்டாவது அதுவே ஒரு 50% தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா பாகவதத்தை பத்தி நிறைய இதெல்லாம் இருக்கு. உங்ககிட்ட எல்லா சொன்னா நினைக்கிறேன். எம்கேடி தியாகராஜ பாகவதோட படம் ஹரிதாஸ் 3 வருஷம் ஓடின படம். அந்த படத்தோட கதை வசனகத்தா எங்க தாத்தா தான் இளங்கோவன். அவங்க பேரன் தான் நான். ஸோ அதான் பாகவதத்தை பத்தி நல்லா தெரியும். அவங்க யாரு, அவங்க பேரன் யாரு, என்ன படம் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன சொல்றதுன்னா படமா பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டாங்க அந்த படமா வேணாம். சம்மந்தமே இல்லை, படம் நல்லா இருக்கும்பா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. நமக்கு வாழ்க்கை வரலாறு தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒழுங்கா காட்டல. தேவையில்ல இன்னும் பிரச்சனை தான் வரும் பாருங்க. சரியா காட்டல சொல்லி இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க பாருங்க. ஸோ அதனால வந்து படமா பார்த்துட்டு படமா போயிடுங்க. ஓகேங்களா? படம் வந்து ஒரு தடவை பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு மோசமான படம் தான். சூப்பரான படம். டிகே எப்படி நடிச்சிருக்காங்க பாருங்க. துல்கர் சல்மான் துல்கர் சல்மான் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவர் தான் நடிப்பு நல்லா இருக்கு. அவருது நேருக்கு மேல நம்ம அந்த சமுத்திரக்கனி எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா இதுல வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி கதாநாயகி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராணா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை விட ராணா இல்லைன்னா படம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா அவரு தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் லேகை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றது அவர் தான். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா கிடைக்காங்க. கிளைமேக்ஸை மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அந்த லட்சுமிகாந்த் கொலை வழக்க வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. லென்த் தாங்க, அதான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லென்த் மாதிரி நமக்கு ஃபீலிங் வரல. செகண்ட் ஹாஃப் 100% அந்த ஃபீலிங் வந்துடும். சில பேர் எனக்கு தலையை கைச்சு ஓடிடுவாங்க. அது சரி எந்த ஆடியன்ஸ் பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஓவரா தான் போகுதுன்னு சொல்லிட்டு கை வச்சுப்பாங்க. ஆனா படம் நல்லா இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் நடிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டது நடிக்கிறாங்க. அதை குறை சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்பி வந்து எல்லாரும் ஒரு தடவை பாருங்க. லக்கி பாஸ்கருக்கு அப்புறமா துல்கர் சல்மான் ஒரு வெற்றி படம் கண்டிப்பா வெற்றி ஆகும் சார். கண்டிப்பா வைப்பாங்க. டிஃப்ரெண்டானது. ஏன்னா வந்து வாழ்க்கை வரலாறு கதையை நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. கண்டிப்பா அவரோட அப்பா மம்படிக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஜெனரல் புரியும் கண்டிப்பா. ஏன் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் படம் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் யாருக்கும் அந்த ஃபீலிங் வராது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலமும் காட்டிட்டு அந்த படத்தோட கலரும் காட்டிட்டு அந்த இது உங்களுக்கு யாருக்கும் வந்து இது டிஃப்ரெண்டா தான் தெரியும். ஸோ வந்து புதுசா வந்து பார்ப்பாங்க. அதான் சொல்லுங்க, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ ஓவர் தொட்டு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்ப்பாங்கன்னு தெரியாது, ஏந்து போயிடுவாங்க. இப்போ குழந்தைங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களாம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. படம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அப்போ ரொம்ப லேகிங்கா இருக்கு. நல்ல கதை. இந்த கதை நமக்கு ஐ திங்க் 1940-45 தியாகராஜ பாகவதன் சூப்பர் ஸ்டார் இருந்தார். தமிழ் சூப்பர் ஸ்டார், ஹையஸ்ட் பெய்டு சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. அவங்க ஒரு மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. நிறைய பேர் இது அவங்க கதை, அவங்க மர்டர் பண்ணி போனாங்க இல்லையா. தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் தான் 1940-45 அந்த டைம்ல அவங்க கதைன்னு சொல்றாரு. நமக்கு பார்த்து எதுக்காக கொலை பண்ணாங்க, யாரை கொலை பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா இந்த படத்துல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். படத்துல நல்ல விஷயங்கள்ன்ட்டு
துல்கர் ரஹ்மான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நாயகன் இல்லை கமல்ஹாசன் எப்படி பண்ணாங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. சமுத்திரகனி கேரக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்கு, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீரியஸ் கேரக்டரு. டெக்னிக்கலி நல்லா இருக்கு, பீரியட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த 1945-50 இருக்கு இல்லையா, அந்த பீரியட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடியோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண லைட்ஸு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேமரா, அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா கையாடிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஹிச்காக் இது டயல் எம் ஃபார் மர்டர் படம் இருக்கு. அந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன், அது ஃபுல்லா டைலாக் தான் இருக்கு ஹிச்காக் படம். ஸோ இந்த படத்துல கொஞ்சம் விஷுவல்ல இருக்கு. ஒரு 4 ஆங்கிள் யார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம், ஹீரோயின் சுட்டு கொண்டுருக்காரு, யார் 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 சாவடிச்சிருக்கலான்ட்டு அந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து கடைசியில் ராணா வர்றாங்க. ஸோ ராணா தான் ஆக்சுவலி ராணா கேரக்டர் ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது ராணா ஃபால்ட் கிடையாது, டைரக்டர் ஃபால்ட். ஏன் அப்படி அவரை நடிக்க வச்சாங்கன்னு தெரியல. சாலிட் கேரக்டர் தான். லாஸ்ட்ல 20 மினிட்ஸ் வர்றாங்க, மெயின் இன்ஸ்பெக்டரை வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. அந்த ஹீரோயின் நல்லா பண்ணிருக்கு, துல்கர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நமக்கு திடீர்னு அங்கே இங்கே எம்ஆர் ராதா பார்த்த மாதிரி இருக்கு. இந்த காந்தான்ற டைட்டில் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி எம்ஆர் ராதா ஃபேமஸ் டைலாக் காந்தா, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டைலாக். அவர் ஏதோ ஒரு பொண்ணோட பேசுறது, அவங்க ஒய்ஃபோட இது. ஸோ அதனால அது இன்னொரு ஷார்ட்ல துல்கர் ரஹ்மானுக்கு ஒரு ஹேட் போட்டுட்டு ஒரு டக்குன்னு ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணி புகை விடுறாரு. அப்போ எல்லாம் நமக்கு இது எம்ஆர் ராதா சம்பந்தப்பட்டதா அப்படி எல்லாம் நமக்கு தோணுது. பாகவதருக்கு சம்பந்தப்பட்டது அப்படி கூட சொல்றாரு. நமக்கு அது கரெக்டா தெரியல. அது ரெண்டும் ரொம்ப கிளியரா படிச்சுட்டு போனாதான். இல்லை பிகினிங்ல ஏதாவது நான் கதையை சொல்லியிருந்தா இங்கே இந்த எடுத்தோம் பாதி ஃபிக்ஷன் பாதி ரியல் சொல்லியிருந்தா கூட நமக்கு எதாவது தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒன்றும் தெரியாது. அண்ட் என்ன செட்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, நிறைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் நிறைய ப்ராப்ளம் இருக்கு எல்லா தியேட்டர்லேயும். இப்போ நான் பார்க்குற நான் ஒரு 8 தியேட்டருக்கு போகிறேன், எந்த தியேட்டர்லேயும் படம் கண்ணுக்கு தெரியாது, 30% தான் தெரியுது. இப்போ இந்த படத்துல கூட 12 மணிக்கு டார்க்கா இருக்கு, மத்தியானம் 3 மணிக்கு ஐ மீன் கதையில எல்லாம் டார்க்கா இருக்கு. இது நிறைய மால்ல கூட போயிட்டு இருக்கு. இது ஒரு கேமராமேன் போய் செக் பண்ணும். நீ ஃபுல்லா படம் ஒரு 5000 ரூபாய் டிவியில எவ்வளவு கிளியரா தெரியுதோ அதுல 10% கூட இல்லை, நிறைய தியேட்டர்ல கிடையாது. இங்க இல்லை, எல்லா தியேட்டர்ல அப்படியே இருக்கு. என்ன ரீசன் தெரியல. எல்லா படங்களும் ஹிந்தி படம், தமிழ் படம், மலையாள படம் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் விஜயமால 60 ரூபாய்க்கு பார்ப்பேன் நான் ஃப்ரண்ட்ல. நான் ஃப்ரண்ட்ல உட்காந்து பார்ப்பேன். ஒருவேளை அதுக்கு வந்து அப்படியே கிடையாது. இங்க வந்து பாக்குற படம் எல்லாம் நான் 150-180 ரூபாயில தான் பாக்குறேன். இன்னைக்கும் டார்க்கா தான் இருக்கு. லாஸ்ட்ல ராணா வந்து வீட்டுக்கு வர்றாரு, துல்கர் ரஹ்மான் வீட்டுக்கு. 3 பேர் உட்காந்து பேசுறாரு, ஒன்றும் தெரியாது. இந்த படத்துல 10 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. யார் வர்றா யார் வர்றா டைலாக் கேட்குது, யார் வர்றா அவன் யாருன்னு ஒன்றும் தெரியும். லைட்டை பார்த்தா வையாபுரி தெரியுது, மீதி யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப படங்கள் ஓடாம இருக்கு. நம்ம படங்கள் கிளாரிட்டியில கண்ணுக்கே தெரியலன்ட்டா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு, இன்வால்வ் ஆக முடியாது. அண்ட் இந்த படம் 2K கிட்ஸ் கிடையாது, அவர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. லெங்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, படம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஃபேமிலி பீப்புள் கூட இதை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டெக்னிக்கலி வெரி குட் ஃபிலிம், வெரி குட் ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்ல ஸ்டோரி. தியாகராஜ பாகவதர் அவருடைய அந்த டார்க் சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் படம்னு சொல்லியிருந்தாங்க, அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, நமக்கு அவங்க பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ நான் அவர் பற்றி ஒரு பேஜ் படிச்சிருந்தா கூட இப்படி வருதுன்னு சொல்லலாம். இல்லை இந்த படத்துல பிகினிங்ல எங்கன்னா காட்டிருந்தா கூட சொல்லலாம். பட் ஒருவேளை தியாகராஜ் பாகவதர் கதை எல்லாமே இருக்கலாம். பட் நான் அது ஒரு பெரிய ஸ்டாரு அப்படி ஒரு மர்டர் பண்ணதுல
தமிழ் சினிமாலே அவர் ஒருத்தர் தான், இந்தியன் சினிமாலே அவர் ஒருத்தர் தான். ஸோ அது அது கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு ஸ்டோரி கூட ஓல்டு இல்லையா, 1940-50 வர்ற மாதிரி எடுக்கிறாரு. செட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அந்த காலத்து கேமரா எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ அப்படி வந்ததுனால தியாகராஜ பாகவதர் கனெக்ட் பண்றாரு. ஈவன் யூடியூப்ல எல்லாம் தியாகராஜ பாகவதர் போட்டோ தான் போட்டிருக்காங்க. இந்த படம் விமர்சனத்துல அங்கே எங்க எல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை இருக்கலாம், நமக்கு அந்த ஃபுல் ஸ்டோரி தெரியும்.